நாளைய தினம் ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு விஜயம் செய்யவிருப்பதான தகவல் ஒன்று பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். 12 ஒப்பந்தங்களும் அங்கு கைச்சாத்திடப்படும் என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாளை திங்கட்கிழமை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு செல்லவிருக்கிறார். இந்த விஜயத்தில் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் வலுசக்தி அமைச்சர் உள்ளிட்ட உயர் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்ளவிருப்பதான தகவலாகவே அதுவும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வியாழக்கிழமை வரை அங்கு தங்கியிருக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் குறைந்த விலையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் துபாயில் இடம்பெறுகின்ற உலக அரசுகளுக்கான உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அத்துடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஏனைய நாடுகளுடைய தலைவர்களுடனும் இருதரப்பு சந்திப்புகளில் அவர் பங்கேற்க இருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளுடனான ஒத்துழைப்புகள் தொடர்பில் இந்த விஜயத்தின் பொழுது கூடுதல் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள், வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொடர்பான 12 ஒப்பந்தங்களில் இலங்கை கையெழுத்திட இருக்கிறது. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணைக்குழுவை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தேயிலை மற்றும் மாணிக்க கற்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் இதன் பொழுது கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய தலைவர் அதுபோல பிரதமர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உள்ளிட்ட அந்நாட்டினுடைய வலுசக்தி மற்றும் பொருளாதாரத்துறை அமைச்சர்களை சந்தித்து இலங்கை தரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட இருக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கையை ஒரு எரிசக்தி மையமாக நிறுவுவது குறித்து ஆரம்ப பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இது தொடர்பான கலந்துரையாடல்களை ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, குவைத், கட்டார் ஆகிய நாடுகளின் தூதுவர்களுடன் அரசாங்கம் ஏற்கனவே முன்னெடுத்திருந்தது. இந்த திட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஹம்பாந்தோட்டையில் நிறுவுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற சீனாவின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான திட்டத்தையும் துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.